அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக காய்கறிகளை பழங்களை நிறைய சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது. நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ப்ளஸ் நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்க முடியும். ஈவன் நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்றது மூலமாக நோயிலேருந்து விடுபட முடியும். இப்படின்னு பல வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி பல நேச்சுரோபதி டாக்டர்ஸ், இல்லை ஆயுர்வேதா, சித்தா டாக்டர்ஸ், ஈவன் அலோபதி டாக்டர்ஸ் கூட சொல்லியிருக்கிறாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான காய்கறி பழங்களை சாப்பிடும் பொழுது ஒரு சில வழிமுறைகளை நீங்க கவனிக்கணும், அல்லது ஒரு சில வழிமுறைகளை நீங்க செய்யணும். ஏன் அப்படின்னா, எல்லா காய்கறி பழங்கள்லையும் இன்னைக்கு கெமிக்கல்ஸ் அடிச்சு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் கலந்த உணவுகளை நீங்க சாப்பிடும் பொழுது இன்னும் ஒரு விதமான நோய்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நோய்க்காக ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த மருந்துனால இன்னொரு நோய் வருது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த காய்கறிகளும் பழங்களையும் நீங்க சாப்பிடும் பொழுது, ஏன்னா அதுல களைக்கொல்லி இருக்குது, இன்னும் நிறைய ஹெர்பிசைட்ஸ் இருக்குது, ஃபங்கிசைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான களைக்கொல்லிகளையோ கலந்த ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு பொருளை உண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னொரு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த களைக்கொல்லியாக இருக்கட்டும் அல்லது கெமிக்கல் கலந்த உணவுகள் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு செடியை நடும் பொழுது, செடியை நடும்போதே விதையிலிருந்தே என்ன செய்கிறாங்க, நடும்போதே கெமிக்கல்ஸ் போட்டு நட்டுடுறாங்க. அப்படின்னாலும் உங்களுடைய உணவுகள் அங்கேயே கலப்படமாக்கப்படுகிறது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மானாவாரியாக அது வளரும். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காயையோ கனியையோ அல்லது அந்த தானியத்தையோ பறித்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, கெமிக்கல்ஸில் முக்குவாங்க அல்லது கெமிக்கல்ஸை தெளிப்பாங்க. அப்பொழுதும் அங்கு கலப்படம் வருகிறது. ஸோ இந்த மாதிரியான கலப்படம் அல்லது ஒரு கெமிக்கல் கலந்த உணவுகள் இல்லாததுக்கு மாற்று தான் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பல வகையில் வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் விவசாயிகள் ஆர்கானிக் ஃபார்மிங்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை விவசாயத்திற்கு மேலே ஆசை கொண்டு, அளவு கடந்த நம்பிக்கை கொண்டு பல விவசாயிகளும் செய்கிறாங்க. இன்னும் பல ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, டாக்டர்ஸு, இன்னும் பல வகைப்பட்ட மக்களும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இயற்கை விவசாயத்தில் அவங்க கெமிக்கல்ஸ் போடுறது கிடையாது, பொட்டாசியம், யூரியா இதெல்லாம் போடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேப்பலை, வேப்பம் புண்ணாக்கு, இன்னும் பல களைகளை, அதுக்கப்புறம் சாணம், இதை மாதிரியான எருக்களை என்ன செய்கிறாங்க, உள்ளே போட்டு விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய உணவுகள் பாதுகாக்கப்படுகிறது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் நல்ல தரமான உணவுகளாக இருக்கிறது, அல்லது நல்ல தரமான காய்கறிகளாகவும் பழங்களாகவும் இருக்கிறது. ஸோ WHO உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் கேசஸ் இந்த கெமிக்கல் பாய்சன்ஸ்னால மட்டும் சாகுறாங்க. இந்த மாதிரியான உணவுகளில் கலக்கப்படக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் மூலமாக மட்டும் இறப்புகள் 5 மில்லியன். ஸோ ஒரு 5 மில்லியன் மக்கள் இதில் சாகுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கெமிக்கலாக இருக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு திராட்சை பழத்தில் ஈயெல்லாம் முக்கியம் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு எந்த திராட்சையிலையாவது ஈ மொய்க்குதா? அந்த திராட்சைக்கு மேலே வெள்ளை கலரில் ஏதோ ஒன்று படர்ந்து இருக்குது, அதுதான் வெளியில் தெரியுது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது, ஒரு ஈ கூட மொய்க்காத ஒரு உணவை நாம் சாப்பிடும் பொழுது எவ்வளவு கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டு பார்க்கும்போது சில நேரங்களில் கசப்பு தெரியும் நாக்கில். ஒரு தித்திப்பான ஒரு பொருளில் கூட கசப்பாக இருக்கும், அதில் கெமிக்கல்ஸ் கலந்துருக்குன்னு அர்த்தம். வெள்ளரிக்காயில் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சில வெள்ளரிக்காவை எடுத்து கூட்டு வைக்கிறீங்க அல்லது சாப்பிட்றீங்கன்னா கசப்பாக இருக்கும், அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுவே சில வெள்ளரிக்காய் தண்ணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், வெள்ளரிக்காவோட ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கும், அதில் கெமிக்கல்ஸ் கலக்கன்னு அர்த்தம். அதே போல் இந்த உணவுகளில் கெமிக்கல்ஸ் கலக்காத உணவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒல்லியாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவ் இல்லாததாக இருக்கும். ஸோ ஒல்லியாக சூம்பி போய் ரொம்ப யாரும் எடுக்காமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய பழங்களை பார்த்தீங்கன்னா பெரிய கெமிக்கல்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் பழப்பழன்னு இருக்குது அப்படின்னா அதில் வேக்ஸ் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். அதே ஆப்பிளில் எதுவுமே கலக்கலை அப்படின்னா அல்லது எதுவுமே கோட் பண்ணலை அப்படின்னா அது சொங்கி போய் வாடி போய் கிடக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் விலை சொல்லுவாங்க. இதுவே பழப்பழன்னு இருக்கக்கூடிய ஆப்பிளுக்கு 200 ருபீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த ஒரு உணவை தான் வாங்குகிறோம். அதே வேளையில் கம்மியான காசு கொடுத்து கெமிக்கல் இல்லாத ஒரு உணவுகளை வாங்கி சாப்பிடலாம். அதே போல தான்
காய்கறிகளும் பார்த்திங்கன்னா அல்லது பனானா இந்த மாதிரியான பொருட்கள் பார்த்திங்கன்னா கூட கெமிக்கல் போட்டு விளைந்த அந்த வாழைப்பழத்தை எடுத்திங்கன்னா பெருசாக இருக்கும், குண்டாக இருக்கும், அப்படி பழப்பழன்னு இருக்கும். ஆனால் அதுவே கெமிக்கல் போடாத இயற்கை உரத்தில் விளைந்த ஒரு பனானாவை எடுத்திங்கன்னா ஒல்லியாக சூம்பி போய் இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட்டே தனி. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நாம் தேடி எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்தியா மாதிரிப்பட்ட நாடுகளில் கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா வளரும் நாடுகள், அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள். ஸோ இந்த நாடுகளில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வருஷத்துக்கே இறந்துட்டு இருக்கிறாங்க. கெமிக்கல் கலந்த உணவுகளால் ஏற்படக்கூடிய இறப்புகள் மட்டும் 2 லட்சம் வருடத்திற்கு. ஸோ இதை தவிர்ப்பதற்கான முறைகள் என்னென்ன இருக்குது? 1, வீட்டு மாடி தோட்டம். 2வது, உங்களுடைய உணவுகளை, பழங்களை அல்லது காய்கறிகளை உங்களால் வீட்டு மாடி தோட்டத்திலேயோ உங்களோட தோட்டம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் யார் இதை கல்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட சொல்லி இயற்கையாகவே செஞ்சு வாங்கிக்கிறது. 2வது, லோக்கலி அவைலபிலிட்டி மார்க்கெட்டில் இருந்து வாங்கிக்கிறது. ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் ரொம்ப கெமிக்கல்ஸ் போட்டு விளைவிக்காத ஒரு ஃபார்மரையாக பார்த்து அல்லது விவசாயியை பார்த்து வாங்கிக்கிறது. ஏன் இதுக்காக இவ்வளோ வலியுறுத்துறேன் அப்படின்னா, அதிகப்படியான ஹெல்த் இஷ்யூஸு இந்த ப்ராப்ளத்தினால மட்டும் வருகிறது. ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி வந்துட்டு இருக்குதுன்னா, உங்களோட நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸு, நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுது. அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகுது, விஷன் கண்ணு மாறுபடுது, மறக்குது. அவங்களுக்கு ஒன்று பேச நினைப்பாங்க, இன்னொன்று பேசிடுறாங்க. ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க, இன்னொன்று செஞ்சிடுறாங்க. ஹேண்டுக்கும் ஐக்கும், கைக்கும் கண்ணுக்கும் கோஆர்டினேஷனே இல்லை. ஒரு பொருள் எடுக்கணும்னா கை நடுங்குது. இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த கெமிக்கல்ஸ்னால அதிகமாக வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா, அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி இஷ்யூஸு, ஸ்டொமக் இஷ்யூஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏன் சொல்லப்போனால் கேன்சர், இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை நோய் கூட இந்த கெமிக்கல் கலந்த உணவுகளை அதிகம் சாப்பிட்றதுனால வருது. பெண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி டைமில் ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா முதல்ல செக் பண்ணக்கூடியது ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் டெஸ்ட்டில் அவங்களுக்கு ஹார்மோன் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு இந்த கெமிக்கல் கலந்த உணவுகளும் ஒரு காரணம். ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய இனப்பெருக்கத்தன்மை இல்லாமல் போனதற்கும் இந்த கெமிக்கல் கலந்த உணவுகள் ஒரு காரணம். எலும்பு பல்லு உடையிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படியே கன்சீவ் ஆனால் கூட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையுடைய டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த கெமிக்கல் கலந்த உணவுகள் காரணமாக இருக்குது. எந்த மாதிரியான பெஸ்டிசைட்ஸ் அல்லது கெமிக்கல்ஸ் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், ஆர்கனோஃபாஸ்பேட்ஸ், ஆர்கனோக்ளோரைடு, கார்பனேட், பைரித்ராய்ட்ஸ், இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு மாடி தோட்டம் அல்லது பக்கத்திலே வாங்க முடியல அப்படின்னா ஒரு 2 சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அரை மணி நேரம் லேஸ் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் லெமனும் கலந்து ஊற வச்சுட்டு காய்கறிகளை நல்லா தேய்ச்சி கழுவி ஓடுற தண்ணியில் கழுவி பைப்பை திறந்து விட்டுட்டு நீங்கள் கழுவினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சமைங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு கெமிக்கல்ஸ், மேல் பூச்சியாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வினிகர் கலந்து நீங்கள் கழுவலாம். ஸோ வினிகர் கலந்து கழுவும் பொழுது ஈஸியாக அந்த கெமிக்கல்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வினிகரும் வார்ம் வாட்டரும் கலந்த ஒரு தண்ணியில் இந்த காய்கறிகளை கழுவி எடுப்பதன் மூலம் கெமிக்கல்ஸை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ தண்ணீர் 4 பார்ட் எடுத்துக்கிடணும், 1 பார்ட் வினிகர் எடுத்துக்கணும். ஸோ 4 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா 1 கப் வினிகர் விட்டு காய்கறிகளை கழுவி யூஸ் பண்ணுறதன் மூலம் கெமிக்கல்ஸை கொஞ்சம் தவிர்க்க முடியும். CSE, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2% சால்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கூட கெமிக்கல்ஸை ஓரளவுக்கு நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாடுகள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. இதே மாதிரி தான் யூஎஸ் மாதிரிப்பட்ட வளர்ந்த நாடுகளில் கூட இந்த பிரச்சனைகள் இருக்குது. USDA 2015 ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கலை நான் எதேச்சியாக ரீட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, 34,000 ப்ராடக்ட்ஸை அவங்க டர்ட்டி ப்ராடக்ட்ஸாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டர்ட்டி டசன் லிஸ்ட் அப்படின்னு இதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய மிகப்பெரிய கலப்படம் கலந்த உணவாக அவங்க அல்லது ஒரு பழம் அல்லது காய்கறியாக ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது என்னென்னா, அந்த லிஸ்ட்டில் ஆப்பிள்ஸ். 99% ஆஃப் ஆப்பிள்ஸ் கெமிக்கல்ஸ் கலந்து தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஆரஞ்சஸ், பெச்சஸ், இப்படி ஒவ்வொரு உணவுகள்லையும் கலந்துட்டே இருக்கு. பெரிஸ், இந்த மாதிரி எல்லா உயர்ந்த உணவுகள்லையும் கெமிக்கல்ஸ் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், முடிந்த மட்டும்
வீட்டில் மாடி தோட்டமோ இல்லை உங்களை சார்ந்த இடத்துலையோ விவசாயம் பண்ணி சாப்பிடுங்க. இதைத்தான் நம்மாழ்வார் என்ன சொல்லுவார்னா தற்சார்பு முறைன்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வீட்டிலேயே கல்டிவேட் பண்ணி சாப்பிட்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வீடுகள்லேயே ஒரு கொய்யா மரம் நிற்கும், ஒரு வாழை மரம் நிற்கும், ஒரு பலாமரம் இருக்கும், ஒரு மாங்காய் மரம் நிற்கும், இப்படி எல்லா தென்னை மரம் இருக்கும், இப்படி எல்லா மரங்களும் நிற்கும். இந்த மரங்கள்லேருந்து விளையக்கூடிய உணவுகளை நாமளும் உண்டு நம்ம பக்கத்து வீட்டுக்கும் கொடுப்போம் இல்லையா? பப்பாசி, அப்புறம் காய்கறி தோட்டம் வச்சுருப்போம். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். அப்படி கிடைக்காத பொருட்களை மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மெத்தடை இப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஸோ பிவேர் ஆஃப் வாட் யூ பை அண்ட் வாட் யூ ஈட். நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை ரொம்ப கவனமாக வாங்குங்க. அதே மாதிரி என்ன சாப்பிட்றீங்களோ அதையும் கவனமாக சாப்பிடுங்க. என்ன வாங்குறோங்கிறதுல கவனம் இல்லைன்னா என்ன சாப்பிட்றோங்கிறதுலையும் நமக்கு கவனம் இருக்காது. ஸோ என்ன சாப்பிட்றோங்கிறதுல கவனம் இல்லை அப்படின்னா நோய்களுக்குள்ள ஈஸியாக போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க. இதற்கான ஐடியாஸை உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை கூட நீங்கள் சந்தித்து கேட்கலாம். இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மையும் ரொம்ப நல்லா வலியுறுத்திட்டு இருக்கிறோம், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பற்றியும். அதற்காக நான் இன்னைக்கு எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் ஒரிஜினல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு நான் பேச வரலை. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஒருத்தர் ஒரு முக்கியமான ஒரு நடிகர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்போது என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக வெறும் 5% ஆர்கானிக் ஃபார்மிங் கூட நடக்கலை. ஆனால் சென்னையில் மட்டும் இத்தனை ஆர்கானிக் ஷாப் இருக்குது. அத்தனையும் காய்கறிகளும் பழங்களையும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஆர்கானிக் தானான்னு கேட்டார். அந்த டவுட் எங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வாங்குறீங்க, என்ன செய்கிறீங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த மட்டும் யாரையும் நம்பாமல் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ தொடர்ந்து இயற்கை மற்றும் யோகா மருத்துவ வீடியோஸ்க்காக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.